Hi students, good afternoon to all. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா VED analysis. So வந்து நம்ம பார்த்த சாப்டர்ஸ் வந்து நியூ டாபிக்ல வந்து என்ன பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டர்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலோட அப்ஜெக்ட்ஸு, ஸோ இம்பார்ட்டன்ஸு, ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அது டிஃப்ரெண்ட் மெத்தட் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து ஏபிசி அனாலிசிஸ், VED அனாலிசிஸ், பர்டிகுலர்லி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து VED அனாலிசிஸ், வைட்டல் எசென்ஷியல் டிசைரபிள் அனாலிசிஸ் பார்த்தோம், லீட் டைம் மெத்தட், இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மெத்தட், சேஃப்டி ஸ்டாக் மெத்தட், மினிமம் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மெத்தட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ வந்து ரிப்பீட்டாக யூஸ் பண்ற மெத்தட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மெத்தட். ஸோ வந்து இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மெத்தட். ஸோ EOQ மெத்தட் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ ஏபிசி மெத்தட், VED அனாலிசிஸ் மாதிரி, ஏபிசி அனாலிசிஸ் மாதிரி EOQ மெத்தட் சொல்லுவோம். ஸோ EOQ மெத்தட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஆஃப் த இன்வென்ட்ரிஸ் ஆர் டு பி ஆர்டர்ட். ஸோ வந்து என்ன, நம்ம இப்போ கடைக்கே போறோம், எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கோம், நம்ம இப்போ ஹோட்டலுக்கே போறோம், அது எவ்வளோ ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பாடு அப்படின்றத நம்ம கணக்கு பண்றது தான். ஹவு மச் ஆஃப் த இன்வென்ட்ரிஸ் ஆர் டு பி ஆர்டர், ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றத, ஆர் டு பி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம கணக்கு பண்றது தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, எவ்வளவு வேணும் நமக்கு அப்படின்றத. என்ன ஹோட்டல்லே போய் என்னென்ன நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு ஆர்டர் பண்றோம், அதே மாதிரி தான். ஸோ தட் இஸ் EOQ மெத்தட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஆஃப் த இன்வென்ட்ரிஸ் ஆர் டு பி ஆர்டர்ட், த correct quantity to be ordered in determined by considering following factors. ஸோ வந்து எவ்வளவு நமக்கு வேணும் அப்படின்றது எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு, ஆர்டரிங் காஸ்ட் வருது, இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், ஸோ அதை கேரி பண்ணிட்டு வருது காஸ்ட் எவ்வளவு, இந்த ஆர்டரிங் cost of consist of the cost of paper, typing, postage, filling. So இதுல இது எல்லாமே வந்து ஆர்டரிங் காஸ்ட்குள்ளே வந்துரும். The inventory carrying cost consists of the cost of salaries and staff and other miscellaneous cost. So இதுக்கு எவ்வளவு வருது, the inventory carrying costன்றதுல so வந்து inventory ordering costல என்னென்னலாம் வரும் அப்படின்னாக்கா, பேப்பர், டைப்பிங், போஸ்டேஜ், ஃபில்லிங் இது எல்லாமே வந்துருது. அதே மாதிரி கேரிங் காஸ்ட்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்டோரேஜ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், டாக்ஸ், salaries of ஸ்டோர் கீப்பர் அண்ட் லாஸ் இன் ஸ்டோர்ஸ், இஃப் எனி லாஸ் வந்து அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட காஸ்ட், டியூ டு ப்ரிவிலேஜ், வேஸ்டேஜ், பிரேக்கேஜ் அதனால வந்த காஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றது தான் எவ்வளவு ஆர்டர் பண்றதுன்றது, நம்ம எவ்வளவு ஹவு மச் டு பி ஆர்டர்ன்றது கால்குலேட் பண்றது EOQ மெத்தட். ஸோ அதுல வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றோம்னா, இந்த ஃபாலோயிங் ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ, அதுக்கு இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் EOQ. ஸோ EOQ டிட்டர்மைன் பண்றதுக்கு மெத்தட், அது எப்படி கால்குலேஷன் போடுறதுன்றத பார்ப்போம். ஓகேவா? Tabular column method, algebraic formula method are used to determine. Tabular column method, algebraic formula method used to determine EOQ. ஓகேவா? So tabular column method அப்படின்றதுல என்னன்னா, the purchasing details are written in tabular column. So tabular column in the sense purchasing details வந்து டேபுலர் காலத்துல வந்து என்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பர்ச்சேசிங் டீடைல்ஸ் டேபுலர் காலத்துல என்டர் பண்ணுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் மே ஹெல்ப் த கம்பெனி டு ஃபைண்ட் அவுட் த நம்பர். ஸோ வந்து அரேஞ்ச் பண்ணி கம்பெனியை இது பண்ணிக்குவாங்க. ஸோ ஆர்டர் நீடட் வீக்லி ஆர் குவார்டர்லி ஆர் மந்த்லி ஆர் இயர்லி. ஆர்டர் அப்படின்றது வீக்லி, குவார்டர்லி. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர்டர் இருக்கும், இல்லை 3 மாசத்துக்கு ஒருக்கா, அதான் வந்து குவார்டர்லி ஆர் மந்த்லி, மாசம் இல்லைன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து டேபுலர் காலத்தில் என்டர் பண்ணிக்குவாங்க பர்ச்சேசிங் டீடைல்ஸ். அரேஞ்ச்மெண்ட்ஸ் மே ஹெல்ப் த கம்பெனி டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீடட், எவ்வளவு வேணும் அப்படின்றத இது பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லெட் த ஆர்டர் காஸ்ட் இஸ் 100. ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து 100 rupees பெர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு 100 ரூபாய் ஆர்டர் காஸ்ட்னா, ஸோ வந்து இன்வென்டரி கேரிங் காஸ்ட் 10% and the annual usage is rupees 60,000. Suppose a particular items are ordered every month, the annual cost should be rupees 1200. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டருக்கு காஸ்ட் வந்து 100 rupees. ஸோ வந்து இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10% and the annual usage. ஸோ 10% ஆனுவல் யூசேஜ்ல இருந்து 10% வந்து எவ்வளவு அப்படின்னா 10% அப்படின்றது கேரிங் காஸ்ட். ஸோ ஆர்டர் காஸ்ட்னா 100, கேரிங் காஸ்ட் யூஸ் பண்றதுல 10%. ஸோ 60,000 அப்படின்றது வந்து ஆனுவல் யூசேஜ். ஸோ வந்து பர்டிகுலர் ஐட்டம் வந்து எவ்ரி மந்த் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து அதுக்கு வந்து 1200. ஸோ வந்து ஒவ்வொரு மாசமும் வாங்குறதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னா 12 மாசம் நம்ம வாங்குவோம். ஸோ இந்த ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட், ஸோ இந்த ஆர்டரிங் காஸ்ட்ல இருந்து கேரிங் காஸ்ட், இன்வென்ட்ரி காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட்ன்றது 500 எப்படி அப்படின்னா ஸோ வந்து மொத்த ஆனுவலா மொத்தம் ஆர்டர் பண்றதுலேருந்து 10% என்ன சொல்லியிருக்கோம் கேரிங் காஸ்ட். ஸோ அந்த கேரிங் காஸ்ட் இதுவும் சேர்த்து தான் இன்வென்ட்ரி காஸ்ட்ன்றதுனால ஸோ 100%ல 10% கேரிங் காஸ்ட். ஸோ போட்டாச்சு. ஸோ மாசத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்றதுனால 12 மந்த்ஸுக்கு ஆனுவல் யூசேஜ்ன்றது 60,000 நம்ம சொல்லிட்டோம். ஸோ 12 மந்த்ஸுக்கு வந்து ஆனுவல் யூசேஜ். ஸோ 10 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து 6,000 டிவைடட் பை 12 மட்டும் இருக்கும். ஸோ 500ன்றது வரும். சரியா? ஸோ இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் பண்ற அந்த ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி வந்து 1200 சொல்லிட்டாங்க. மொத்தமா ஆனுவலா வரக்கூடிய அந்த கேரிங் காஸ்ட் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றது ஆர்டர் காஸ்ட்ன்றது 500. ஸோ 1200 பிளஸ் 500 1700. ஓகேவா? ஸோ சப்போஸ் a particular item was ordered once in 2 months, அதாவது 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா மாசம் ஆர்டர் பண்ணா மொத்தம் 12 மாசம் 12 தடவை ஆர்டர் பண்ணு. ஸோ 2 மாசத்துக்கு ஒரு ஆர்டர் பண்ணா இந்த இடத்துல இந்த 12க்கு பதிலா 6 வரும். அவ்வளவுதான். ஸோ அதே ஆனுவல் காஸ்ட்ன்றது 600 வந்துடும். 1200 இருக்கா 600ன்றது வந்துடும். ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் அப்படின்றது 1000 வந்துடும். ஸோ வந்து 10%ன்றது அதோட கேரிங் காஸ்ட். ஸோ 10 டிவைடட் பை 100 the annual usage is 60,000. பட் 2 months ஒன்ஸ் ஆர்டர் பண்றதுனால 12க்கு பதிலா இங்க வந்து 6 போட்டிருக்கோம். ஸோ 12க்கு பதிலா 6 போட்டு இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா the total amount of cost would be இந்த 1000 plus 600 வரும். மொத்தத்திலே 600 is equal to 1600 வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வர்றது எப்படி வந்து இந்த டேப்லர் காலம் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சீரியல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பெர் இயருக்கு எவ்வளவு ஆர்டர் பண்றோம், ஆனுவல் கேரிங் காஸ்ட் எவ்வளவு, ஆனுவல் இன்வென்டரி கேரிங் காஸ்ட் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ நம்ம எப்படி பாக்குறோம்னா ஸோ சீரியல் நம்பர்ல 1. ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர். ஸோ வந்து இது பண்ண பாத்தீங்களா மந்த்லி ஒன்ஸ் சில பர்டிகுலர் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு 12. ஸோ மந்த்லி ஒன்ஸ்னா 12 மந்த்ஸ் ஆர்டர் பண்றோம், 12 தடவை ஆர்டர் பண்றோம். ஓகேவா? தென் ஆனுவல் கேரிங் காஸ்ட் அப்படின்றது என்னன்னா 1200. ஸோ ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படின்றது இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல இது 500. ஸோ 1200 பிளஸ் 500 மொத்தம் வந்து டோட்டல் ஆனுவல் காஸ்ட் வந்து 1700. ஸோ அதே மாதிரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர்டர் பண்ற திங்ஸ் வந்து 6 மந்த்ஸ். ஸோ 6 டைம்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ல 6 வரும். அதோட கேரிங் காஸ்ட் இந்த ஃபார்முலா அதே மாதிரி போட்டு கண்டுபிடிச்சதுல 600 வருதா? ஸோ அதோட இன்வென்ட்ரி கண்ட்ரோல் காஸ்ட் அப்படின்றது இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் 1000. ஸோ 1000 பிளஸ் 600 1600. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி டேப்லர் காலம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து EOQல வந்து tabular column method. Then second one is thus if purchasing detail is represented in a tabular column it is easier to find out approximate EOQ. ஸோ வந்து நம்ம டேப்லர் காலத்துல ஈஸி எதுனாலும் சரி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் என்ன வித்திருக்கோம் மளிகை கடையிலே டேபிள் போட்டு தான் நமக்கு வந்து என்ன எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம போடுறதுனால தான் நமக்கு ஈஸியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி டேப்லர் காலம் போட்டு வச்சுட்டா தான் EOQ வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ algebraic formula methodல EOQ can also be determined by using this formula. So EOQல algebraicல formula யூஸ் பண்றாங்க. So EOQனா என்ன? economic order quantity. So root of 2AB by CS. Root of 2AB by CS, that is A is annual consumption. So நுகர்வு annual எவ்வளோ யூஸ் ஆகுது கன்செப்ட் ஆகுது. Bன்றது buying cost per order. ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ buying cost. C is equal to cost per unit of material. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட்ன்றது அதோட இது. Sன்றது ஸ்டோரேஜ் அண்ட் அதர் இன்வென்டரி கேரிங் காஸ்ட். ஸ்டோரேஜ் அண்ட் அதர் கேரிங் காஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்றத போட்டு தான் இந்த EOQ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு சொல்யூஷன் சம் போட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் annual consumption of particular item 2000 kg. So annual consumption of particular item 2000 kg. So annual consumption என்ன A. So Aன்றது 2000 kg. ஓகேவா? Let the item was ordered 5 times per year. So இந்த buying எவ்வளவு தடவை ஆர்டர் பண்றோம் லெட் ஐட்டம்ஸ் 5 per yearக்கு 5 தடவை ஆர்டர் பண்றோம். சோ பையிங் காஸ்ட் அப்படின்றது இஸ் ₹10 per order. சோ பர் ஆர்டருக்கு பையிங் காஸ்ட் எவ்வளவு? சோ தட் இஸ் B. ஓகேவா? ஒரு ஆர்டருக்கு 10 ரூபாய். சோ வந்து 5 தடவை per yearக்கு ஆர்டர் பண்றோம். சோ 5 into 10 50. ஓகேவா? the cost of material அப்படின்றது 5. சோ காஸ்ட் per unit of materialன்றது 5. சோ C Aன்றது என்ன 2000, Bன்றது ஒரு காஸ்ட்க்கு எவ்வளவு பையிங் காஸ்ட்னா 10%, Cன்றது சோ வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 5. ஓகேவா? தென் the storage and inventory carrying cost. So inventory carrying cost ன்றது வந்து 100. So வந்து S. So எல்லாமே வந்து கிடைச்சாச்சு இதுல கொடுத்திருக்காங்க. S ன்றது 100 per yearக்கு. Then EOQ is determined by using this formula. So வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா buying cost of orderன்றது 10, buying cost of 5 order. So ஒரு ஆர்டருக்கு எவ்வளவுன்னு தான் அதுல கேட்டிருக்காங்க. So ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு அப்படின்றது per orderன்றது தான் அந்த B. So 5 தடவை ஆர்டர் பண்றதுனால 10 into 5 50. So root of 2ன்றது ஃபார்முலால வருது. Aன்றது என்ன 2000, Bன்றது 10 into 5. ஓகேவா? 10 15 போட்டாலும் சரி. So buying cost per
ஆர்டருக்கு. ஸோ 10 into 5 தடவை ஆர்டர் பண்ணால 5. சீன்றது இந்த கேரிங் காஸ்ட். ஸோ வந்து அது 5 into 100. ஓகேவா? சீன்றது என்னது? இந்த எவ்வளோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். எஸ்ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் இன்வென்டரி காஸ்ட்ன்றது 100. ஸோ போட்டோம்னா √400 எவ்வளோ 20 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 20 யூனிட்ஸ்ன்றது தான் என்னன்னா நம்ம வந்து EOQ கண்டுபிடிச்ச அல்ஜிபரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து EOQனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ டேபுலர் காலம் மெத்தட், தென் அதில் வந்து அல்ஜிபரிக் ஃபார்முலா மெத்தட் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? தென் பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம், பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம். ஸோ இதில் வந்து கடைசி வந்து பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. மெட்டீரியல் பட்ஜெட்டிங், எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் எஃபெக்டிவ் பர்ச்சேஸ் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இதோட ஓவர் ஆயிடுச்சு. தென் பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம், திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் த ரிசிப்ட். ஸோ வந்து இது என்னன்னா இதே தான் ரெக்கார்டிங் த ரிசிப்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் குட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி ரிசிப்ட் அண்ட் இஷ்யூ. இஷ்யூ ஆஃப் குட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி ரிசிப்ட் அண்ட் இஷ்யூ, அதாவது எவ்ரி ரிசிப்ட் கொடுத்ததும் இஷ்யூ பண்ணதும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தான் வந்து பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம்ன்றாங்க. By this system, the store balance can be easily checked and orders can be placed if necessary in perpetual inventory system. So நிரந்தர சீரக அமைப்பு வந்து எவ்வளவு வந்து ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம், ஆர்டருக்கு வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். The receipt and issue of this system recorded in bin card in ledger. அதாவது bin card ரெண்டு மெத்தட்ல வந்து இதை ரெக்கார்ட் பண்றாங்க. பின் கார்டுனா அந்த அட்டை மாதிரி, இன்னொன்று வந்து லெட்ஜர். பின் கார்டு அண்ட் லெட்ஜர், அது பேரேடு அப்படின்ற மாதிரி ரெண்டு மெத்தட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ இதாக இருக்கு அப்படின்றது. ஸோ பின் கார்டு மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பின் கார்டு இன் த சென்ஸ் திஸ் இஸ் அ டாக்குமெண்ட் மெயின்டைன்ட் பை ஸ்டோர் கீப்பர். ஸோ ஸ்டோர் கீப்பர் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. த குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ரிசீவ்ட், இஷ்யூட் அண்ட் ஸ்டாக் இன் த ஹேண்ட் ஆர் ரெக்கார்டட். குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஈச் மெட்டீரியல் இஸ் ரெக்கார்டட் இன் ஒன் பின் கார்டு செப்பரேட்லி. ஒவ்வொரு ரெக்கார்டையும் தனித்தனி கார்டுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பின் கார்டு யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் ஸ்டாக் பொசிஷன் ஆஃப் ஈச் மெட்டீரியல். எ மாடல் பின் கார்டு இஸ் ஷோன் பிலோ. அதாவது பின் கார்டு அப்படின்றது என்ன, ஸ்டாக் பொசிஷனை கண்டுபிடிச்சிக்கலாம் அதை வச்சு. ஏன்னா எவ்வளவு போயிருக்கு அப்படின்றது, எவ்வளவு இஷ்யூ ஆயிருக்கு ரிசீவ் ஆயிருக்குன்றது அதை என்டர் பண்ணிடுவோம். ஸோ வந்து இது ஒரு மாடல் பின் கார்டு இதில் போட்டிருக்காங்க பார்ப்போம். ஸோ பிரகாஷ் கம்பெனி மெட்ராஸ், இதோட பின் கார்டு. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஐட்டம், ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட பின் நம்பர் என்ன, குவான்டிட்டி ஆர்டர். ஸோ 10 வாங்கியிருக்காங்களா 10. ஸோ மினிமம் ஆர்டர் லெவல் எவ்வளோ இருக்கு, ரீ ஆர்டர் எவ்வளோ நம்ம போடணும் அதுக்கு. ஸோ கோட் என்ன, லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் என்ன, ரிசிப்ட் இன்னைக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, நமக்கு இஷ்யூ பண்ணது என்ன, எவ்வளவு டேட், எந்த டேட்ல எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கோம், கையில இருப்பு எவ்வளவு இருக்கு, ஸ்டாக் இன் ஹேண்ட். சோ ரிசிப்ட், இஷ்யூ, ஸ்டாக் இன் ஹேண்ட், டேட், குவான்டிட்டி ரிசீவ்டு, டேட், குவான்டிட்டி இஷ்யூடு, then stock in hand. So இதான் வந்து perpetual inventory systemல bin card method. Second one is ledger method. So ledger method பேரேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். The store ledger is generally maintained in form of loose sheet because they can be easily removed and inserted. ஒன்றும் இல்லை, நம்ம லூஸ் ஷீட் தனி ஷீட் அதுக்குன்னே வச்சிருப்போம். ஸோ கார்டில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தனி ஷீட், அது வந்து ஈஸிலி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுலேருந்து ஸ்டோர் லெட்ஜர் இஸ் மெயின்டைன்டு பை காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். இதோட இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாடல் லெட்ஜர் அப்படின்றது ரெஃபர் பேஜ் நம்பர் 68. ஸோ 68ல வந்து பின்னால வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து அதை வந்து பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதோட டீடைலா பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம்ல இட் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் கிளரிக்கல் எரர். ஸோ எழுத்தற்பிழை, ஏதாவது கிளரிக்கல் எரரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். செக் த ஸ்டோர் ஐட்டம்ஸ் இன் மெத்தடிக்கல் மெத்தட். ஸோ முறைப்படியான எவ்வளோ ஸ்டோர் இருக்கு, ஸ்டோர் ஐட்டம்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம் இஸ் டைம் அண்ட் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் ஆன் சீரியஸ் ஸ்டோரேஜ். எவ்வளோ குறையுது அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ எவ்வளோ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம்ஸ் கவர் வெரிஃபிகேஷன் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் ஸ்டாக், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கு, எவ்வளோ மினிமம் இருக்கு. பை திஸ் மீன்ஸ் ஓவர் ஸ்டாக்கிங், அண்டர் ஸ்டாக்கிங் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வேணுன்றது இது பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து இந்த லெட்ஜர்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் ஒரு தடவை சொல்றேன். மெட்டீரியல் பட்ஜெட்டிங், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் பர்ச்சேஸ் ப்ரொசீஜர். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? இந்த டுடேஸ் கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், EOQ மெத்தட், அதுல வந்து 2 இருக்கு, டேபுலர் காலம் மெத்தட், அல்ஜிப்ரைக் ஃபார்முலா மெத்தட், தென் பெர்பெக்சுவல் இன்வென்டரி சிஸ்டம்ல பின் கார்டு அண்ட் லெட்ஜர் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா?